வணக்கம் அன்புறவுகளே. மீண்டும் புதியதொரு வாரத்திலே முரணும் முடிவும் என்ற இந்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. முரணும் முடிவும் என்ற இந்த நிகழ்ச்சி சமூக கட்டுமானம் மீது, சமூகத்தின் வாழ்வியல் மீது எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாக தொடர்ச்சியாக வாரம் வியாழக்கிழமைகளில் உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமான பல சமூக பிரச்சனைகளை, சமூக முரண்பாடுகளை அலசுகின்ற ஒரு களமாக, திறந்த களமாக இந்த முரணும் முடிவும் இந்த நிகழ்ச்சி வாரம் வருகின்றது. எங்களுடைய பிரச்சனைகளை யாரும் பேசுவதற்கு முதல் நாங்களே பேசி எங்களுடைய மனதின் சுமைகளை கணக்குறைப்பு செய்து கொள்ளலாமா என்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாங்கள் இங்கே கொண்டு வருகின்றோம். பிரச்சனைகளை மட்டுமே பேசுகின்றோம் என்று நாங்கள் சலித்துக் கொள்ளக்கூடாது. பேசப்படாத பிரச்சினை தீர்க்கப்படாத பிரச்சனையாகின்றது. தீர்க்கப்படாத பிரச்சினை வாழ்வை மூர்க்கமாக நசித்து விடுகின்றது. எனவே சின்ன பிரச்சனைகளை ஒரு தையல் 9 தையலை தடுக்கின்றது என்பதைப் போல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே நாங்கள் பேசி தீர்க்கின்ற பொழுது அவை விஸ்வரூபம் எடுப்பதை நாங்கள் தடுத்து விடுகின்றோம். குடும்பங்களிலே பேசாதிருத்தல் தான் இன்று மிகப்பெரிய சவாலாக, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒருவருடன் இருக்கின்ற மெனக்கசப்புகளை நாங்கள் அவருடன் பேசாமல் 3வது நபர்களிடம் பேசுகின்ற பொழுது அவை ஊதி பெருசாக வருகின்றது. எனவே இது எங்களுடைய சமூகத்துக்கான பிரச்சனை, எங்களுடைய சமூகத்தவர்களால் பேசப்படுகின்ற பிரச்சனை. நாங்கள் பேசுவோம், மனம் திறந்து பேசுவோம், விடயங்களை புரிந்து கொள்வோம், விடயங்களினுடைய கனாகனங்களை, கனதிகளை புரிந்து கொள்வோம். நாங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது பிரச்சனைகள் மெதுமெதுவாக முடிச்சவழ்க்க தொடங்கி விடுகின்றன, கணக்குறைப்பு செய்ய விடுகின்றன. எனவே இந்த வாரம் முரணு முடிவின் நிகழ்ச்சியில் இது நான் ஏற்கனவே கூறியதைப் போல இது ஒரு தனிமனித ஊர்வலம் அல்ல, இது ஒரு கூட்டு ஊர்வலம், குழும ஊர்வலம். என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்கின்ற, கலையத்துக்கு வந்திருக்கின்ற கருத்துரையாளர்கள், நடிகர்கள், அவர்களை முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது அன்புறவுகளே, இங்கே நடிபாகமேற்று நடிக்க வந்திருக்கின்றார்கள் திருமதி நெல்சன். அவர் ஒரு ஆசிரியர், தமிழ் பாடசாலையினுடைய ஆசிரியராக இருக்கின்றார். அடுத்து ஆனந்தன், அவரும் ஒரு சமூக நல கலைகளினோடு ஆழமான செயற்பாடுகளில் இருப்பவர். இங்கே மயூரன், அவர் ஒரு பல்துறை கலைஞர், பாடகன், நடிகன் என்று பல்வேறு அம்சங்கள் அவருக்கு இருக்கின்றது. அனீகா, இளம் சிறுமி என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் பால்வடி பிள்ளை நினைக்கக்கூடாது, ஒரு இள வயதை சேர்ந்தவர், ஒரு மிக உன்னதமான ஒரு நடனங்களை நிகழ்த்தக்கூடிய ஆடல் நர்த்தகி என்று நான் அவரை குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். அடுத்து ரவி செல்வம், அவர் ஒரு ஐடி நுட்பவியலாளராக இருக்கின்றார். பல்வேறு சமூக பணிகளிலும் கலைகளோடும் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர். இந்த ஐவருடன் நானும் இணைத்து சாம் பிரதீபன் உங்களுக்கு இந்த முரணும் முடிவும் என்ற இந்த புதிய நிகழ்ச்சியை இந்த வாரமும் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இப்போ நாங்கள் வலிமையாக செய்வதைப் போல இந்த வாரமும் ஒரு சமூக முரண்பாடு ஒன்று எடுத்து காட்டப்பட இருக்கின்றது நடிபாகத்துக்கு கூடாது. அந்த நடிபாகத்தை நிகழ்த்த வந்திருக்கின்றார்கள் ஆசிரியை நெல்சன் மற்றும் ஆனந்தன். இது அவர்களுடைய பிரச்சனை அல்ல. நான் ஒவ்வொரு வாரமும் விழித்து சொல்வது ஏனென்றால் இதிலே வருகின்ற பாத்திரங்களுக்குள் அவர்களை தேடக்கூடாது. இது அவர்களுடைய பிரச்சனை அல்ல, இது எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனை. அதை எடுத்தால வந்திருக்கின்ற ஒரு கருவிகளாக, உபகரணமாகத்தான் இந்த நடிகர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சம்பவம் உண்மை, சம்பவத்துக்கு உரியவர்கள் இவர்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிறார்கள் சம்பவத்துக்குரியவர்கள். எனவே எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையை முதலிலே புரிந்து கொள்வோம். அதனுடைய ஆள் ஆகலங்களை அவர்களை இங்கே ஹாட் சீட்டிங் இங்கே அழைத்து நாங்கள் அதை பற்றி நிறைய பேசுவோம். அதன் பின்பு உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏனென்றால் இது இங்கே வந்திருக்கின்ற 5 அல்லது 6 பிரச்சனை அல்ல, எங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய அழைப்புகள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் முக்கியமானவை. இங்கே வந்திருக்கின்ற கருத்துரையாளர்கள் 3 வயதிலேயே பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருக்கின்றார்கள். மூத்த சந்ததி, 2ஆம் சந்ததி, இளைய சந்ததி என்ற 3 சந்ததியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து, இவர்களுடைய சிந்தனையிலிருந்து ஒவ்வொரு கருத்துக்களும் வித்தியாசமாக இருக்கலாம். பார்ப்போம். முதலிலே இந்த வாரம் நாங்கள் எடுத்தாள இருக்கின்ற கருப்பொருள் என்ன என்பதனுடைய நடிபாகத்துக்கு இப்பொழுது செல்வோம். அங்கே என்னப்பா, இன்றைக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது. அந்த கடிதம் பாய்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தது போல எனக்கு தெரிஞ்சது. அப்படித்தானே? நான் அது தூக்கி அங்கே எறிஞ்சு போட்டேன் மேசைக்குள்ள. அப்பா இப்போதான் வேலையால் வர்றேன், வந்தோன்னே கடிதம் வந்திருக்குது, ஸ்கூல் கடிதம்ன்றது தான் உங்களோட பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனையாப்பா சொல்லுமாப்பா, உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லும். பாய்ஸ் ஸ்கூல்ல இருந்து கடிதம் வந்தபடியா அது என் பிள்ளைக்கு நீங்கள் கொண்டே பாய்ஸ் ஸ்கூலில் படிக்க விட போறீங்கள்ட்டு தான் என் எண்ணம். இங்கே அப்பா பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்ட்டு இல்லையாப்பா, இங்கே மிஸ் ஸ்கூலில் சேர்க்கறதால உண்ட பிள்ளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்ன்ட்டு தான் அந்த காலத்துலேருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன, நான் மூத்த 2 மகன்மாரையும் பாய்ஸ் ஸ்கூலில் விட்டு பட்டது காணும், கேர்ள்ஸோட திரிஞ்சு பட்டது காணும். என் பொம்பளை பிள்ளைய நான் ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கா பிள்ளைய வளர்க்கத்தான் இருக்கிறேன். ஆனபடியா
இந்த பாய்ஸ் ஸ்கூலுக்கு பிள்ளைய விட மாட்டேன். இங்கே பாருங்கப்பா மாலா, நான் சொல்கிறத கேளப்பா மாலா. நான் திருப்பி திருப்பி உமாக்கு சொல்கிறேன், எந்த புள்ள இன்றைக்கு ஆம்பளை புள்ள படிச்சு இன்றைக்கு அவன் ஒரு தொழில் செய்ய இல்லையோ? தொழில் செய்யறான். அங்க கிழிச்சவன் என்ன செய்தவன்? என்ன செய்தவன்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டாக்டர் ஆனவனோ இன்ஜினியர் ஆனவனோ இதுதான் உங்களோட சிந்தனை எல்லாம். லண்டனுக்கு வந்தா இந்த புள்ள டாக்டரா வரணும், இன்ஜினியர் வரணும் என்றுதான் உங்களோட சிந்தனைகள். அப்படி நில பிள்ளை ஒழுங்கா படிக்கணும். முதல் கலாச்சாரத்தை படிக்கணும். பிள்ளை ஒழுங்கா இருக்கணும். வீட்டிலே ஒரு பிள்ளை மாதிரி இருக்கணும். இது அது இல்லையே, ரோட்டு வழியே தெரியறானே. அப்பா நாங்கள் அங்கே ஊரில் படிக்கிற காலங்களில் ரோட்டு வழியும் தெரியல, பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வீடு வழியும் தெரியல. நாங்களும் படித்து வந்த ஆக்கள் தான். நீ என்ன அதை பற்றி சிந்திக்கிறேன்? எல்லாரும் படித்ததுதான். மூத்த 2 பிள்ளைகளோடு பட்டது காண நான் விடவே மாட்டேன். எந்த பொம்பளை பிள்ளை அது இப்போதான் வளர்ந்து வருது. அதை நான் பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடம் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு தான் கட்டாயம் விடுவேன். இதுல நீங்க தலையிட வேண்டாம். அப்பா இப்போதான் 13 வயது. அந்த பிள்ளையை பற்றி ஏதோ நீர் பெரிய அபிப்பிராயத்தில் இருக்கிறியாப்பா. 13 வயதோட பள்ளிக்கூடத்துல தான் 13 வயது பாய்ஸும் படிக்கிற காலம். நீங்கள் ஏதோ சந்தேக நோட்டத்தில் பார்க்குறீர்கள் போல. நான் சந்தேகத்தில் வரல. 13 வயதுல தானப்பா பிள்ளை படிக்க ஆரம்பிக்க போது பாய்ஸோட சேர்ந்து அது எத்தனை ஊத்தாடும். சின்னல்லையே நான் என்கரேஜ் பண்ணி விட்டால் அது எத்தனை வேலைகள் எல்லாம் செய்யும். அந்த வேலை வேண்டாம். மூத்தவனை படிக்க விட்டு நீங்கள் சொன்னீங்க. நல்லது, நன்றி நன்றி. உங்களுடைய நடிபாகத்துக்கு நேயர்களே, நான் நினைக்கின்றேன் நீங்களும் இந்த விடயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். பாடசாலைக்கு குறிப்பாக ஒரு மத்திய கல்விக்கு வருகின்ற பொழுது, அதாவது செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைகள் வருகின்ற பொழுது பெற்றோர்களிடம் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு அச்ச உணர்வைத்தான் இன்றைய முரணு முடிவு நிகழ்ச்சியில் இவர்கள் எடுத்தாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அவர்களை ஒரு கலவன் பாடசாலைக்கு மிக்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புவதிலே ஒரு 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 பய உணர்வுடன், ஒரு அச்ச உணர்வுடன், ஒரு விதமான ஒரு சஞ்சலம் அவர்களிடம் இருப்பதை போல பல பெற்றோருடன் பேசுகின்ற பொழுது நாங்கள் அறிந்திருந்தோம். ஆண்களுக்கு ஒரு வகையான அந்த பிரச்சனை பெருமளவு இல்லாவிட்டாலும் கூட பெண் குழந்தைகளை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பெண்கள் படிக்கின்ற பாடசாலையிலே அவர்களுடைய ஒரு பருவ வயதை அடைகின்ற பொழுது அவர்கள் படிப்பதற்காக சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். இந்த கலவன் பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது வேறு வேறு சிக்கல்கள் வரும் என்று அச்சப்படுகின்றார்கள். அது பிள்ளைகளை சந்தேகப்படுகின்றார்கள் என்பதல்ல, ஒரு விதமான அச்சம் அவர்களை ஆட்கொள்கின்றது. பல பெற்றோர்கள் இங்கிருந்து தாயகத்திலே கொண்டு அவர்களை படிப்பித்து விட்டு வருகின்ற நிலைப்பாடு கூட இருக்கின்றது. அது வேறு ஒரு தளத்திலே நாங்கள் பேச வேண்டும். ஆனால் இங்கே இந்த கலவன் பாடசாலைக்கு அனுப்புவதை விட அவர்களை பெண்கள் பாடசாலைக்கு அனுப்பி படிப்பிப்பதை பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் உளவியலாளர்களும் இந்த சிறுவர் உளவியல் மற்றும் கல்வி உளவியல் நிபுணர்கள் சொல்கின்ற ஒரு விடயம், இந்த கலவன் பாடசாலையிலே கற்கின்ற பொழுது பிள்ளையினுடைய ஆளுமையிலே மிக அபரிவிதமான, மிக பிரமாண்டமான ஒரு வளர்ச்சியினை, ஒரு ஆளுமையினுடைய செழுமையினை நாங்கள் பார்க்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஆளுமை செழுமையை காட்டிலும் அவர்களுடைய பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தில் வைத்துக்கொண்டு அவர்களை அந்த கலவன் பாடசாலையிலே கல்வி கற்பதற்கு ஒரு விரும்பாத தன்மை, தடை என்று சொல்ல மாட்டேன், விரும்பாத ஒரு தன்மை இருக்கின்றதா என்ற விடயத்தை தான் நாங்கள் இந்த கருத்தியலாளர்களுடைய இந்த நடிவாகங்களுக்குள்ளாக நாங்கள் பார்த்தேன் என்று நினைக்கின்றேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஆழமாக இந்த பாத்திரங்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன, எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்குகின்றது என்பதை ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் கருத்து சொல்வதற்கு உங்களுக்கும் நேர்களுக்கும் சுலபமாக இருக்கும் நினைக்கின்றேன். வாங்கோ நரசன் டீச்சர். சரி, இப்போ இது நெல்சன் டீச்சருடைய பிரச்சனை இல்லை. நாங்கள் முதலில் பார்த்து நீங்கள் ஒரு பாத்திரத்தை பாகமாக இருக்கிறீங்க, அது அந்த பாத்திரத்தினுடைய பிரச்சனை. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பேரை மேற்கொண்டாங்க, நீங்கள் மேற்கொண்டு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைங்க. எனக்கு மாலா. மாலா, சரி, நல்ல இலகுவான பேர் மாலா. இப்போ நாங்கள் மாலாவோட எங்களுக்கு அதை நெல்சன் டீச்சருடைய இல்லை கடைசியில் வருவோம், சரிதானே? மாலா, இவர் உங்களோட கணவர், அது உங்களோட இந்த பாக்கியங்களே விளங்குது. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். மூத்தவர் ஆம்பளை பிள்ளை, 2வது ஆம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை பிள்ளை. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் கலந்து உரையாடி கொண்டிருக்கிறது அல்லது சண்டை போட்டு கொண்டிருக்கிறது இந்த பெண் பிள்ளையை பற்றியது. பெண் பிள்ளை. ஆண் பிள்ளையில எங்கே படித்தாங்க? ஆண் பிள்ளைகள் அவன் ஸ்ரீலங்காவில் படித்து அப்புறம் இங்கே படித்தவன் கலவன் பாடசாலையில் படித்தவன். நான் சொன்னேன், நான் அப்பவும் கலவன் பாடசாலையில் விடாதேங்க ஆண்களை. இவர் அப்படி இல்லையென்று சொல்லி கலவன் பாடசாலையில் கொண்டே விட்டவர். விட்டு மூத்தவர் யூனிவர்சிட்டிக்கு போனவர். ஆனால் அவர் அங்கே ஒழுங்காக படிக்கல. அவர் கலவன் பாடசாலைக்கு போனதால அவர் படிக்காம விட்டவர் நினைக்கிறீங்களா? விட்டவர் நான் நினைக்கிறேன், எனக்கு அப்படித்தான் தோன்றுது. மற்றவர் இப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை தேடுறேன்டார், இன்னும் தேடின வாடே இல்லை, ஒரு வேலையும் இல்லை.
ஃபோனில் இருப்பார். அப்ப இந்த மூத்த 2 ஆண்களினுடைய இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமான காரணம் இந்த கலவன் பாடசாலையில் படித்த அந்த கல்விக்கூடம் என்றுதான், அந்த களம் என்றுதான் நீங்கள். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, அநேகமே எல்லா பெற்றோரும் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னத்தால் அவர்கள் கல்வி அங்க படிச்சு இப்படி என்ன நடந்தது அவர்களுக்கு? அப்படி நடந்திருக்கும். ஏன் இந்த பொம்பளை பிள்ளையே நீங்க விட மாட்டேன், என்ன பயம் உங்களுக்கு இருக்கு? இவ 2 பேரும் கெட்டதால என்ன கெட்டது? எல்லா விதமாயும் கெட்டு போச்சுனா, அவ எல்லா விதமாயும் கெட்டு போச்சுனா. அதுல இவர் இப்ப வேலை செய்யறான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வேலை செய்யறார் மூத்தவர், இல்லையாண்டு இல்லை. ஆனா அதே நேரம் எனக்கு பிள்ளைகள் கொஞ்சம் எங்களோட நாட்டு பழக்க வழக்கத்துக்கும் உள்ளா இருக்க வேணும்னு தான் எந்த விருப்பம். ஊட நாடுன்றது தாயத்தை சொல்றீங்களா? தாய நாட்டோட சேர்ந்து இங்கேயும் அதே மாதிரி பிள்ளைகள் பழகலாம். வெளிப்படையா சொல்லுங்க. பழக்க வழக்கம்னா கணக்கே இருக்குது. நீங்கள் என்ன பழக்க வழக்கத்தை குறிப்பா சொல்றீங்க? உங்களோட பிள்ளைகிட்ட இல்ல அவையில் அது கூடாத வழக்கத்தை பழகிட்டு நீங்க நல்லதுன்னு சொல்றோம். அந்த நல்லது எது? நல்லதுண்டா எத்தனையோ நல்ல பெற்றாருக்கு அமைஞ்சு நடக்கிறது, சொல்லு கேட்கறது, மற்றது இனசனம், மற்றவையோட பழகுற பழக்கங்கள் எல்லாம் குடிச்சு எல்லாம் கேவலம். அது சொன்னா வெளியில தெரியாது, இவர் சொல்ல விட மாட்டார். விட விருப்பம் இல்ல 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 கலவன் பாடசாலைக்கு விட விருப்பம் இல்ல. பெண்கள் பாடசாலை தான் பிள்ளைக்கும் விருப்பம். ஏனென்றா அவருக்கும் அவ்வளவு பெரியசா விருப்பம் இல்லை, அவனுடைய பிள்ளைக்கும் விருப்பம். உங்களோட பெற்றோர்கள் இங்க இருக்கிறாங்க? இல்ல இல்ல இல்ல. நன்றி மாலா. நன்றி. ஆனந்தன் வாங்குவோம். ஆனந்தன், நீங்களும் இது உங்களோட பிரச்சனை இல்லை. உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம். தாஸ். சரி தாஸ், உங்களோட மனைவியோட இப்போ பேசினோம், மாலாவோட. என்ன நீங்களான ஒரு ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட மூத்த பிள்ளைகள் 2 பேரையும் கலவன் பாடசாலைக்கு அனுப்பினதால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய வளர்ச்சி தடப்பட்டிருக்குது, மாறி இருக்குன்னு உங்களோட மனைவி அபிப்பிராயப்படுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னென்ன எங்கண்ட நாட்டை விட்டு இங்கே வந்த உடனே நாங்கள் நெச்ச ஸ்கூல் கிடைக்காது. அப்போ நான் அப்ளிகேஷன் போட்ட படிக்கிறேன். 2-3 ஸ்கூலுக்கு போட்டுனான், பாய்ஸ் ஸ்கூலுக்கும் போட்டுனான், கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் போட்டு அப்படி இப்படி போட்டுக்கொண்டு இருக்கக்கூட கடைசியாக எனக்கு கிடைச்சது கலவன் பாடசாலை தான். அப்போ நீங்கள் அப்போ கலவன் பாடசாலை தான் கிடைச்சதாலாம் அனுப்பினீங்களா, இல்லாட்டி கலவன் பாடசாலைக்கு அனுப்பணும்ன்ற? இல்லை, புள்ளை எங்கேயும் படிக்கும், கலவன்லையும் படிக்கும், பாய்ஸ் ஸ்கூல்லையும் படிக்கும். அது பிள்ளைகிட்ட கேட்டுத்தனம் எங்கள்ல. அப்போ கலவன் பாடசாலையெல்லாம் படிக்க வேணுமென்ற உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை? கொள்கை இல்லை. அதாவது புள்ள கட்டாயம் படிக்கணும். எனக்கு அவன் ஒரு டிகிரி அடித்து எந்த பேர் சொல்லி அவன் இந்த உலகத்தில் நல்ல நிலைக்கு வாழணும். சரி, இப்போ உங்களோட பெண் பிள்ளை அவருக்கு பெண் பாடசாலைக்கு கிடைச்சால் நீங்கள் அங்கே அனுப்புவீங்களா இல்லை கலவன் பாடசாலைக்கு அனுப்புவீங்களா? எனக்கு பெண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு பிரிவு இல்லை. பிள்ளைகள் எல்லாம் ஒன்று தான் எனக்கு. இதே நேச்சரில் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளையத்தில் படிக்கணும், பெண் பிள்ளை பிள்ளை இவட நேச்சர் தான், என் மனைவிட நேச்சர் தான். எனக்கு அப்படி பிள்ளை எங்கேயும் படிக்கணும். உங்களோட பிள்ளை கலவன் பாடசாலையில் படித்ததாலாம் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கல ஒரு காலமும். அவற்றை படிப்புக்கு ஏற்றபடி அவர் இப்போ தொழில் செய்கிறார். நான் படிப்பை பூத்த இல்லாது தவப்பண்ட முறையில் வீடு கொடுக்கலாம். கலவன் பாடசாலையில் படிக்கிறார்களுக்கும் தனி பெண்களில் ஆண்கள் பாடசாலையில் படிக்கிறார்களுக்கும் பர்சனாலிட்டியில் வித்தியாசம்? கட்டாயம் வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் பெண்ணும் ஆணும் என்று உரையாடக்குள்ள பழகக்குள்ள ஃப்ரெண்ட்லி கூட இருக்கும், தனியவருக்குள்ள ஒரு கூச்சம் இருக்கும். இவர் பாட்டியை கூட்டிகிட்டு போனால் இந்த மகள் அமைதியாக தான் இருக்கும். பொடிகள் எல்லாரோடையும் பழகுவாங்க. அது 2 நேச்சுரலாக நான் பார்த்த கட்டம். ஆனால் பெண் குழந்தைய பெண்ணாக வளர்த்தால் அவள் பெண்ணாவே தான் இருப்பாள். நன்றி நன்றி தாஸ், உங்களுடைய கருத்துக்கு. இல்லை, இது நான் நினைக்கின்றேன் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த 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 ஆளுமையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றியது. பெற்றோர்கள் வீணாக அச்சப்படுகிறார்களோ என்ற ஒரு சஞ்சலம் இருக்கின்றது. இந்த கலவன் பாடசாலையில் படிப்பதனாலே என்றால் இந்த பிள்ளைகள் கல்விக்கூடத்தை விட்டு வெளியே மாடுகளுடனும் மரங்களுடனும் தளவாளங்களுடனும் வாழப்போவதில்லை, மனிதர்களுடன் வாழப்போகிறார்கள். அங்கே மனிதர்களிலே 2 பிரிப்புகள் இருக்கின்றன, ஒன்று ஆண்கள், இன்னொன்று பெண்கள். எனவே அதற்கான தயார்படுத்தல் பாடசாலை காலங்களிலே இடம்பெறும் என்று கருத்து கொள்கின்ற உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த எங்களுடைய பெற்றோர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இப்படியான ஒரு அச்சம் அவர்களிடம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். எங்கள் மத்தியிலே பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஏன் பிள்ளைகள் கூட இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் கூட இருக்கிறீர்கள், இதை பற்றிய அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். தொலைபேசியிலே காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்குனவே. தொலைபேசியில் அழைத்து கொண்டு வாருங்கள், பேசுவோம். மயூரன், இந்த விஷயத்தை பார்த்தீங்க பிரச்சனையை. இப்போ நீங்கள் ஒரு மத்திய வயதை சேர்ந்தவராக இருக்கிறீங்க. முதல் சந்ததியும் இல்லை, 2ஆம் இளைய சந்ததியும் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? உண்மையிலே 2 பக்கமும் நியாயம் இருக்கிறது. முதலாவது, ஒரு கலவன் பாடசாலையில் படிக்கும் பொழுது ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்களுடைய தகமைகளை தக்க வைக்க வேண்டும். அதே போல்
கேர்ள்ஸுக்கு ஈக்குவலாக நாங்கள் படிக்கணும்னு நினைப்போம். அதே போல் எங்களுடைய பிஹேவியர்ஸ், எங்களுடைய பழக்க வழக்கங்களும் தண்டிச்சங்களை நல்லவனாக காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இருப்போம். அந்த வகையில் வந்து வகுப்பில் வந்து எப்போவும் ஒரு அமைதியும் ஒரு நல்ல ஒரு படிப்பு சம்பந்தமாக இருக்கும் பொழுது போட்டி கல்வன் பாடசாலையை பொறுத்தவரையில் இருந்தால் அந்த பெண்கள் பார்க்கிறார்கள், அவர்களோடு நாங்களும் படிக்கின்றோம், அதனுடைய எங்களுக்குரிய மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உண்மையில் கலவன் பாடசாலையில் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் முன்பு நாங்கள் அவமானப்படுவதை விட நாங்களும் நல்ல மார்க்ஸ் எடுத்து இன்னும் நல்ல வரணும், ஒரு போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறுகின்ற விடயம் இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கும், எங்களுக்கு சொல்வார்கள் அது காணாத கண்டது போல இருக்காது. அதாவது ஒரு ஆண்கள் பாடசாலையில் படித்து விட்டால் அடுத்தது இந்த பெண்கள் பாடசாலையை நோக்கி ஓடுவது எனக்கு தெரியும், பெண்களை பார்க்க வேண்டும் என்பது. அதே போல பெண்களுக்கும் அப்படியான, அதாவது யாழ்ப்பாணத்தில் நான் படித்த பொழுது ஆண்கள் பாடசாலை 10 நிமிடம் பின்புகாக தான் விடுவார்கள். அதாவது 2 மணிக்கு கேர்ள்ஸ் போய் சேரணும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சைக்கிளுக்கு காத்து போயிட்டுன்னு சொல்லி போட்டு சைக்கிள் அடி நிற்பாங்க. அவர்களுக்கும் அந்த உணர்வு ஏனென்றால் அது பாலியல் தூண்டர்கள் ஒரு 15 வயதில் வர பொழுது கட்டாயம் அவர்களுக்கு அதை பார்க்க வேண்டும், பழக வேண்டும் என்று இருக்கும். அதனால தான் டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் நல்லா வந்ததாங்க. என்னோட பேட்ரிக்ஸில் படிக்கிறவர் சுண்டுக்குழியில் படிக்கிறவரோட கதை கொண்டு கட்டாயம் டியூஷனுக்கு போகணும். அப்போ இப்படியான வீணான ஒரு தேடல்களையும் இல்லாத ஒன்றை புதுசாக காட்டுவதும் அந்த பாடசாலையில் இடம்பெறும். அதே நேரம் இல்லை, இப்போ தாயத்தை விடுவோம், எங்களுக்கு பாலியல் கற்கனறி என்ற ஒரு விடயம் இருக்கையில் அது ஒரு அபத்தமான விஷயமா இருந்தது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசுகிற இந்த களம் முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த சூழல் சார்ந்தது. இங்கே முற்றுமுழுதான வித்தியாசமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிகிறது, பாலியல் கற்கனறி, பாதுகாப்பு தொடர்பான கற்கனறி தொடர்பான சகலதும் இளவயதிலேயே பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த கிளுகிழுப்பு என்றதுக்கு அங்காலே அவர்களுடைய ஆளுமை சம்பந்தமான வளர்ச்சி பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக அதில் வந்து இந்த லேடிஸ் காலேஜோ அல்லது பாய்ஸ் காலேஜ்னு சொல்லும் பொழுது இப்பொழுது நீங்கள் ஒரு கலவன் பாடசாலையை பார்த்தீர்கள்னு சொன்னால், அதாவது பழுவான வேலைகள் அல்லது மிகவும் பொறுப்பான வேலைகளை வந்து ஆண்களிடம் கொடுத்துடுவார். ஹெட் ப்ரிஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா அது கல்வன் பாடசாலையிலும் ஆணாத்தான் இருப்பேன். ஆனால் இங்கே மகளிர் பாடசாலை என்று பார்த்தீர்கள்னு சொன்னால் அங்கே ஒரு பெண்மணிக்கு அல்லது ஒரு மாணவிக்கு அதற்குரிய அவ்வளவு பவரையும் கொடுத்து ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆக்குவாங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் என்று வந்தால் ஸ்போர்ட்ஸ் லீடராக வருவார்கள். அதனுடைய ஒரு கலவன் பாடசாலையில் பெண்கள் கொஞ்சம் கீழ் மட்டமாக தள்ளப்படுவார்கள். ஆனால் ஒரு மகளிர் பாடசாலையில் படிக்கும் பொழுது அங்கே ஒரு ஹெட் ப்ரிஃபெக்ட், அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் லீடர், அங்கே ஒரு செஸ் டீம் லீடர், அங்கே ஒரு கவிஞர் என்று புதிதாக உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் என்பதுதான் என்னுடைய. அதை விட முக்கியமாக இங்கே நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கின்றோம், எங்களது பாடசாலையினுடைய வாய்ப்புகள் என்ன மாதிரி, பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன, இதெல்லாம் சேர்த்துத்தான் முடிவெடுக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பார்ப்போம், நேர்களும் அழைப்பிலே வந்தால் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது ஒரு விதமான தெளிவுக்கும் புரிதலுக்கும் வரலாம். நேர்களை தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கம் உங்களுக்கானவை, இலக்கங்கள் உங்களுக்கானவை. அழைப்பிலே இணைந்து கொண்டு வாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. அடுத்தது அனிகா, எப்பொழுதுமே இந்த இந்த இளவயதினரை பற்றி அதிக கவனம் எங்களுடைய சந்ததிக்கு, எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், அவர்கள் கூட வீட்டிலே அதிகமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில்லை. அது வேறொரு தளத்திலே நாங்கள் பேசுவோம். இங்கே நீங்கள் கலந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்தை. உங்களுடைய வயது பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் இந்த பிரச்சனையை பற்றி? இப்போ நீங்கள் அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிறீங்க. ஒரு கலவன் பாடசாலையில் படிக்கிறத விரும்புகிறாங்களா, இல்லாட்டி தனிய பாடசாலையில் படிக்கிறத விரும்புகிறாங்களா? எப்படி நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு இருக்குது அந்த இந்த சிக்கல்? எந்த வியூலேருந்து பார்த்தா நான் ஜெர்மன்லேருந்து வந்தேன். ஜெர்மனில் கலவன் பாடசாலைக்கு தான் போயினான். இங்கே வந்த உடனே நாங்கள் அம்மா அப்பா வந்து கேர்ள்ஸ் காலேஜுக்கு தான் முதல் அப்ளை பண்ணவே. அப்போ எனக்கு கேர்ள்ஸ் பள்ளிக்கூடத்துலேயே இடம் கிடைச்சிட்டு. அண்ட் அம்மா அப்பாக்கள் அப்ளை பண்ண இடத்துல கேர்ள்ஸ் காலேஜ் கிடைச்சதா, அல்லது அதுக்கு தான் பர்டிகுலராக அப்ளை பண்ணவே? அதுக்கு தான் பர்டிகுலர் அப்ளை பண்ணினவே. அது வந்து ஒரு கத்தலிக் ஸ்கூல், நாங்கள் கத்தலிக்கன் வழியாக அது கத்தலிக் ஸ்கூலில் அப்ளை பண்ணி டிசிப்ளின் அதில் கூட இருக்கிறது வழியாக அவையில் அதுக்கு அப்ளை பண்ணி அது தான் முதல் சாய்ஸாக கொடுத்தவேல். ஸோ நான் கலவன் பாடசாலையில் இருக்க நீங்கள் அங்கிள் சொன்ன மாதிரி இப்படி காம்படிஷன்ஸ் கூட இருக்கும். நீங்கள் அவையில் விட கூட செய்யணுமெண்டு படிப்பில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அதே இது கேர்ள்ஸ் ஸ்கூலில் நான் போய்க்க இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் முடிய உடனே பாய்ஸ் ஸ்கூலுக்கு போய் பக்கத்தில் நிற்பேன். எங்கேயும் இருக்கு, லைக் அவையில் எல்லாத்துக்கு பாய்ஸ் அவையில் ஸ்கூல் முடிஞ்சிருந்தா எங்களுக்கு சேம் டைம் தான் முடியும். ஸோ அப்படி பிரச்சனைகளும் இங்கேயும் இருக்கு. பார்ப்போம், ஒரு நேர் அழைப்பில் இருக்கிற அவருடைய அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுவிசிலிருந்து அருள் பேசுகிறேன். வணக்கம் அருள், சொல்லுங்க. நிகழ்ச்சி பார்த்தீங்க ஆரம்பத்திலிருந்து? ஆமாம், ஆரம்பத்திலிருந்து பார்த்து வந்துருக்கிறேன். சொல்லுங்க. ஆமாம், இது தயதப்பன்ற குற்றம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஐரோப்பாவுக்கு வந்த பிறகு இதெல்லாம் கலவன் பாடசாலையோ இந்த பாடசாலையோ பார்க்க முடியாது.
சொல்லுங்க. அது உங்களோட கருத்து என்ன மாதிரி இருக்கிறது? இல்ல என்னுடைய கருத்துக்கு நான் உங்களோட கருத்தை நாங்க கேட்போம். நான் நிகழ்ச்சியினுடைய முடிவில் அந்த கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா என்னுடைய கருத்தை கேட்டுறது இல்லை இங்கே முக்கியம். இங்கே நாங்களும் இந்த பிரச்சனையை கலந்துரையாடுகின்றோம். இங்கே வக்கீல்களும் நீதிபதிகளும் அல்ல, இது சமூகத்தின் பிரச்சனை. கலந்துரையாடுவோம், ஒரு தெளிவை எங்களுடைய வீட்டு படலைகளுக்குள்ளே நாங்கள் எடுப்போம். இந்த களம் முரணும் முடிவும் இதிலே முடிவு தர வேண்டும் என்பதல்ல. முடிவு எங்களுடைய படலைகளுக்குள்ளே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, எங்களுடைய பாடசாலைகளுக்குள்ளே நாங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்க. இல்ல அம்மா பேசின மாதிரி பிள்ளையாலே ஒழிக்கத்தான் அவ வழி வருவினம். அதைத்தான் நான் சொல்ல. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நல்ல எங்களுடைய முடிவை கூட கேட்டிருந்தார். எப்பொழுதுமே நான் சொல்கின்ற ஒரு விடயம், முடிவு சொல்வதற்கு இங்கே இருக்கின்ற நாங்கள் நீதிபதிகள் அல்ல, நாங்களும் சமூகத்திலே ஒரு அங்கம். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு முடிவினை இந்த களத்திலே அல்ல, எங்களுடைய வீட்டில் எங்களுடைய வாழ்வு தெருக்களில் எடுப்போம். அப்பொழுதுதான் சுபிட்சமாக வாழ்வு மாறும் நினைக்கின்றேன். இனிமே ஒரு நேர் அழைப்பிலே. ஹலோ, வணக்கம். 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 ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ஜெர்மனிலிருந்து டொமினிக் அருளானந்தம் கலைக்கிறேங்க. சொல்லுங்க. என்னுடைய பிறப்பு இடம் பருத்தித்துறை. பருத்தித்துறை. பருத்தித்துறைன்னா உங்களுக்கு விளங்கணும், பயங்கரமான அறிவாளிகள், படித்த அறிவாளிகள். அங்க பெரிய டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் உருவாக்கப்பட்டாங்க. உங்களுக்கு விளங்கணும், கால்வி கொலிச்சா விளங்கணும் உங்களுக்கு. சொல்லுங்க. அங்கதான் என்னுடைய அண்ணன் படித்தவர், வைத்தியராகினவர். எதுக்கும் தாயதப்பனுடைய முன்னேற்றத்தாளருங்க வைத்தியர் அண்ணர் வந்தவர். என்னுடைய அண்ணன் வந்தது, என்னுடைய அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் படிப்பிச்சு வைத்தியராக வெளியேற்றினவர். சொல்லுங்க. பிறகு அவர் வந்து இலங்கையிலேருந்து லண்டனுக்கு போனவருங்க. ஓகே, அவருடைய வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இந்த விஷயம் தொடர்பாக உங்களோட அண்ணாவை உதாரணமாக காட்டி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவர் ஒரு எந்த பாடசாலையில் படித்தாலும் அதில் ஒரு பிரச்சனை இல்லை, தாய்தகப்பனுடைய வளர்ச்சியால் தான் அவர் வருவார்கள் என்று சொல்கிறீங்களா? உண்மைதான். தாய்தகப்பனுடைய வளர்ச்சி, இங்க தாய்தகப்பனுடைய உற்சாகம், என்னுடைய தாயார் வந்து உற்சாகப்படுத்தினதான் வைத்தியரா வந்தவர். வைத்தியர் வந்து அங்க வந்து 8 வருஷம் இலங்கையில பேர் போன வைத்தியர். இவர் வந்து MBBS டாக்டருங்க. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம். அவருடைய கருத்து அது பாடசாலைகளில் இல்லை இருக்கின்ற களங்கள் எது என்பது அல்ல பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய மனநிலைகள் முக்கியம். தாய் தகப்பனுடைய பெற்றோர்களுடைய ஊக்குவிப்பு, உந்து சக்தி, விளவிள தட்டி கொடுத்து இழ வைக்கின்ற அந்த போக்குத்தான் மிக முக்கியமானதை ஒழிய எந்த பாடசாலையில் படிக்கின்றோம் என்பது அல்ல. ஆனால் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் சும்மாக விழலுக்கு வீணாக இந்த ஆய்வாளர்களும் உளவியலாளர்களும் இந்த கருத்தினை சொல்லவில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுமை சம்பந்தமான வித்தியாசம், ஒரு மாற்றம் தனிப்பட்ட பாடசாலைகளில் படிப்பதற்கும் கலவன் பாடசாலையில் படிப்பதற்கும் இருக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் அந்த ஆய்வுகள் பற்றி ஏன் எங்களுடைய பெற்றோர்கள் சிந்திக்கக்கூடாது? இங்கே வந்திருக்கின்ற அனிகாவை கூட பெண்கள் பாடசாலையில் தான் அவர்கள் சேர்த்திருந்தார்கள். அதுக்கு காரணம் பெண்கள் பாடசாலை தான் கிடைத்ததோ எனக்கு தெரியவில்லை. இப்போ அனிகாவுடைய பேரண்ட்ஸை, பெற்றோரை நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து கதைக்க முடியாது. ஆனால் இப்படி பல பெற்றோர்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் அதற்கு ஒரு சாட்சியம். நான் பல பெற்றோர்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த பெண்கள், அந்த குறிப்பாக பெண்பிள்ளை பிள்ளைகளுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆண்களே ஓரளவுக்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். ஆனால் பெண்கள் சம்பந்தமான, நான் நினைக்கிறேன் பாலியல் சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு எல்லை கோடு ஒன்றை அவர்களுக்கு போட முனைகின்றதான் அந்த விடயம் என்று நினைக்கிறேன். அனிகா, அவங்களிடம் இன்னும் கருத்துக்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளைக்கு இப்பொழுது செல்ல போகின்றோம். இடைவேளையின் பின்பு ரவி செல்வம் இருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்போம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.
நேர்களை மீண்டும் இடைவெளியின் பின்பு முரணு முடிவும் என்ற நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இடைவெளிக்கு முன்பு பல வாத பிரதிவாதங்களை நாங்கள் பார்த்தோம். பல நேயர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இன்னும் ஒரு சந்ததியை சார்ந்தவர், வயதெல்லையை சார்ந்தவர் இங்கே இருக்கிறார். அவருடைய அனுபவங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். எங்கள் எல்லோரையும் விட இன்னும் ஒரு படி அனுபவங்கள் தாயகத்திலும் சரி இங்கும் இருக்கும். குழந்தைகள் கூட வளர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு கல்வி கற்பித்தல் சம்பந்தமான பல முடிவுகளை அவர்கள் எடுத்திருப்பார்கள். அந்த கருத்தை நாங்கள் கேட்டுவிடுவோம். ரவிசெல்வம் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவில் கலப்பன் பாடசாலை தான் திறந்த என்று நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் சின்னன்லேருந்து மிக்ஸ் ஆகி வளரக்குள்ள அடல்ஹூட்டு வரைக்குள்ள 2 பேருமே சேம் ஏஜில் வரைக்குள்ள மாற்றங்கள் இருந்தான்னு அட்ஜஸ்ட் பண்ணி போவினோம். இப்போ அதை விட்டுட்டு இருந்தால் போல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து பாய்ஸ் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டு பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வரைக்குள்ள இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய்க்கல அவைக்கெல்லாம் பிரச்சனைகள் வேறு. தனிப்பட்ட பாடசாலையில் படித்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு போய்க்கல ஒன்றா தான் போகிறேன். இப்போ இந்த ஒர்க் என்வயர்மெண்ட்டுக்கு வரைக்குள்ளேயும் அவன் கொஞ்சம் ஷையாக இருப்பினும் ஸ்ட்ரீட் வைஸாகவும் இருக்க மாட்டேன். அதால் பேக்வேர்டாக போயிடுவேன். ஈவன் ஒர்க்லேயே அவள் ப்ரொமோட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் எல்லாம் சரியான குறைவாக இருக்கும். மிக்ஸாக இருந்தால் அவள் அட்ஜஸ்ட் பண்ணி அவைக்கொண்ட ஒரு லெவலை க்ரியேட் பண்ணிவிடுவேன் அந்த என்வயர்மெண்ட்டுக்குள்ளேயே. மற்ற கேர்ள்ஸ் ஸ்கூல்லே எல்லாம் புல்லிங்காக போயிடும், கூடுதல் புல்லிங்காக வந்துடும். கேர்ள்ஸ் ஸ்கூலில் அப்படி பாய்ஸும் கேர்ள்ஸும் மிக்ஸ் பண்ணி இருக்கல புல்லிங் குறைவாக இருக்கும். வேறு பாய்ஸும் வந்து சர்ச்சில் ஒரு டீச்சர் இல்லாமல் ஒரு சப்ளை டீச்சரை வெளியால் இருந்து பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு ஃபீமேல் டீச்சர் எடுத்தால் டீச்சரை பார்த்து கொண்டு தான் இருப்பினேன், சப்ஜெக்டை பார்க்க மாட்டினோம். அது கேர்ள்ஸ் ஸ்கூல்லே நடக்கும். அந்த சேம் பிரச்சனை மாறி மாறி நடக்கும். அதனால் என்வயர்மெண்ட் கொமனாக இருந்து விரைக்கில் அவைக்கு நல்ல இதாக இருக்கும், லைஃப்லேயே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பினோம். இருந்துட்டு தனியாக போய்க்கல கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய்க்கல மேபி அகாடமிக்கலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பினோம். ஆனால் இப்போ இந்த லைஃப்பில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாட்டேனோம். ஈவன் பாய்ஸும் அப்படித்தான். மேபி ஓன்லி ஸ்போர்ட்ஸில் தான் நாங்கள் கட்டித்தனமாக இருந்தால் இப்போ இந்த ஒர்க்கு வரைக்கில் கொஞ்சம் பக்கல் அடிப்பினோம். அதான் இந்த இது எப்படியும் நான் சொல்வேன் மிக்ஸ் ஸ்கூல் தான் நல்லது. இல்லை, இப்போ இந்த பிரச்சனைகள் உண்மை. நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் இப்போ எனக்கு தெரியும். நாங்கள் படித்த பாடசாலையில் கூட ஒரு இளவயது அப்பா ட்ரைனிங் காலேஜில் முடிச்சுட்டு வந்த இளவயது ஆசிரியர், பெண் ஆசிரியையாக இருந்தால் அங்கே கற்றுக்கொள்ளல் என்பதற்கு அப்பாலே வேறு பல உரையாடல்கள் மாணவர்கள் மத்தியில் அது வயதினுடைய ஒரு பிரச்சனை. இது வந்து இருந்தா போல ஒரு 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 எதிர்ப்பாளருடனான சம்பந்தம் அல்ல தொடர்பு கிடைக்கின்ற பொழுதுதான் ஏற்படுகின்றது. இப்போ நாங்கள் தனியனே இந்த 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 கலவன் பாடசாலையிலே கற்பித்தல் தொடர்பான பார்க்கின்ற பொழுது பாலியல் ரீதியாக மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது. அதற்கு அப்பாலே என்ன பிரச்சனை, என்ன விதமான ஆளுமை செழுமை அவர்களுக்கு வருகின்றது. ஒன்று அனிகா சொன்னதை போல போட்டி போட்டுக்கொண்டு என்னால் பெண்களுடன் ஒரு சகமானவியாக போட்டி போடுவதற்கும் ஆண் பெண் என்ற போட்டி அது சிறு வயதிலிருந்தே வருகின்றது. அது ஒரு இனம் சார்ந்த போட்டி. அப்போ அந்த விஷயங்கள் கூட ஒரு ஆளுமையை கொண்டு வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? நலம், எல்லோரும் நலம். சொல்லுங்க ரவி செல்லத்துல, கொஞ்சம் சத்தமாக்காதீங்க. ஆமாம், என்னுடைய சத்தமே பத்தாதுண்டா, கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்க. அதாவது வந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் நடிகர்களுக்கும் மற்றது அந்த எங்களுடைய அடுத்த சந்ததி அந்த அவருடைய பேர் என்ன, அனிகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தமிழ் நன்றாக கதைத்தார். உடனே என் துணைவியார் சொன்னார் ஜெர்மன்ல இருந்து வந்தவர், அதுதான் அந்த மாதிரி கதைக்கணும் என்று அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல, கூடுதலாக அந்த தன்மை இருக்கிற அந்த தமிழை கேட்டவுடன் நானே பேச்சு விட்டு நல்லா தமிழ் கிடைக்கணுமே. அது உடனே அந்த அந்த இது இருக்காது என்றால் நான் சுவிஸில் இருக்கிறபடியா அந்த வேற்றுமைகளை அருந்தபடியால் கிடைக்கிறத உங்களை லண்டனில் உள்ளவர்களை குறைவு இல்லை. பொதுவாக அந்த கருத்து இருக்கிறது. நாங்கள் ஐரோப்பாவில் இருந்து வருகின்றவர்கள் பிள்ளைகளுடைய தமிழ் ஆளுமை, தமிழ் செழுமை இங்கிருப்பவர்களை விட சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு வேற வேற பல ஆய்வு காரணங்களும் இருக்கின்றன. சரி, நாங்கள் பல காரணங்கள் இருக்கிறது. ஆமாம் என்று கூறிக்கொண்டு நீங்க இந்த தலைப்பை கொண்டு நான் யோசித்தது என்னென்றால், நாங்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்த எங்கள் பெண்கள் மத்தியிலே இந்த பாலியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது அவர்களுக்கு. மற்றது எங்கே தாங்கள் செய்த தவறுகளை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்து விடுமோன்ற ஒரு பயம் இருக்கலாம். மற்றது இன்னும் அது ஏனென்று சொன்னால், நாங்கள் அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து வளர்க்கப்பட்டபடியால் எங்கள் அந்த தன்மை இருக்கிறது அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்ததுக்கு. ஆனால் இங்கு அந்த பிள்ளைகள் இங்கு வந்த சுவிஸை பொறுத்தளவு நாங்கள் அந்த அதாவது மிக்ஸ் ஸ்கூல் தான் கூடுதலாகவே 100க்கு 90 விதமான பாடசாலைகள் கலந்தே படிக்கிறார்கள். கலந்துதான் படிக்கின்ற பாடசாலைகள் இருப்பதால் எங்களுக்கு இங்க அது பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கவில்லை என்ற பாடசாலைகள் அப்படித்தான் இருக்கிறது. இல்ல, அங்க சுவிஸ்ல தனிய பாடசாலைகள் இல்லை.
தனியா ஆண்களுக்கு என்று பாடசாலைகள் இருப்பதாக இல்லை. ம் 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 அப்ப ஆகவே அந்த பிரச்சனையில கட்டாயம் அந்த பாடசாலைக்கே தான் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. நாங்கள் இலங்கையில இருக்கும் பொழுது நாங்கள் ஆங்கிலேயர்களுடைய இதை தொடர்ந்து வந்தபடியால் அங்கே அந்த கலவன் பாடசாலைகள் என்று இருக்கிறது. அங்கே இலங்கையில் கலவன் பாடசாலை என்று சொல்லும் பொழுது 2-3 விடயங்கள் அதுக்குள்ள அடங்கியும் இருக்கிறது. ஆண் பெண் இருக்கிறது, மற்ற வேறு விடயங்களும் அங்கே இருக்கிறது. இருந்தாலும் இங்கு அந்த பெற்றவர்கள் பெண்கள் தாய்மார்கள் மத்தியிலே அந்த பயம் இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் நாங்கள் கூடுதலாக எடுத்தவுடன் உடலோடு சம்பந்தப்பட்டு இதையும் சிந்திப்பது. ஆகவே அது ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். நான் என்ன பொறுத்தளவு பிள்ளைகள் எதை விரும்ப எப்படியோ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்க கலவன் பாடசாலையா தான் வரப்போகுது. அங்க தனியார் யூனிவர்சிட்டி கேட்கல. ஆமா ஆமா ஆமாம். அங்கு போய் நாங்கள் கலவன் பாடசாலையில் படிக்க மாட்டோம் தனியாக தாண்டி கேட்க முடியாது. ஆகவே இது பெண்கள் தந்தைமார் மத்தியில அது எது என்றாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பெண்கள் மத்தியில இந்த பயம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து வளர்க்கப்பட்ட வந்தபடியால் ஆகவே அவர்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இது சரியாக இருக்கும். இதுக்கு முதியோர் பெண்கள் கல்வி திட்டம் ஒன்று உருவாக்கினீர்கள் என்றால் அந்த பயம் அவர்களுக்கு தெளியும் என்று கூறிக்கொண்டு இதுதான் முக்கிய காரணமே ஒழிய வேறு காரணங்கள் இல்லை என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் நன்றி வாழ்த்துக்களை குறிப்பிடப்படுகிறது. நன்றி ரவி செல்லத்துறை. இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்க, முதியோர் பெண்கள் பாடசாலை திட்டத்தை பற்றி. இப்போ அங்கே முதியோர் பெண்கள் மட்டும் படிக்கிறதா ஆண்கள் மட்டும் படிக்கிறதா கலந்து படிக்கிறதா என்ற ஒரு சிக்கல் வரப்போகுது. நல்லது. நீங்கள் ஒரு விஷயம் அவர் அழகாக சொன்னார். உடல் பற்றியதாகத்தான் எங்களுடைய சிந்தனை அதிகமாக இருக்கிறது. உள்ளம் பற்றியதாகவும் ஆன்மா பற்றியதாகவும் ஆளுமை பற்றியதாகவும் நாங்கள் அதிகம் சிந்திப்பதில்லை. உடலை பாதுகாப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துவதனாலே இந்த மற்ற விடயங்கள் ஒரு அனாவசியமற்றதாக மாறுகின்றது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இது ஒரு ஆழமான ஒரு உளவியல் கருத்து. அது நாங்கள் பார்க்க வேண்டும். உடல் முக்கியமானது தான். உடல் அங்கே பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏனை எல்லாமே சிதைவடைகின்றது. ஆனால் உடலை மட்டும் ஒழுங்காக வைத்துக்கொண்டு ஆன்மா உள்ளம் ஆளுமை சிதைக்கப்படுகின்ற பொழுது அவற்றால் உடலால் பயன் என்ன என்ற ஒரு விடயம் இருக்கிறது. எனவே இது தீவிரமான இன்னும் ஆழமாக சற்று பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். ஒருவர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் கேட்கிறேன் கிளிங்டன்ல இருந்து. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கலவன் பாடசாலையில் படிக்கணுமோ அல்லது தனி பாடசாலையில் படிக்கணும்ன்றது எங்களோட ஊர்ல மட்டும் இல்லை, இங்க உள்ள ஆக்களுக்கும் அந்த கேள்வியாக இருக்கு. இங்க உள்ளது அது நான் எங்களோட ஏசியன் பேக்ரவுண்ட் உள்ளாக்க மட்டும் இல்லை, வெள்ளை ஆக்களும் கூட கரைசனியா என்று நம்ம என்னன்னு சொல்லிச்சேன்னா அங்கே எங்களோட தாய்நாட்டில் சரி எங்க சரி ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த கேள்வி என்றது வருகிறது. அது ஏன்னு சொல்லி சொன்னால் தாங்கள் இன்வெஸ்ட் பண்றதும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த பிள்ளைகளை கலவனாக படிக்க விடைக்குள்ள அந்த இளம் வயசுல ஒரு அறிவு அவலத்துக்கு வாழ்க்கை பற்றி அறிவு இல்லாம பிள்ளைகள் திசை திரும்பி போய் அதாவது தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வீணா போயிடுமோன்றதுதான் எந்த நாடுகள்லையும் அந்த அந்த ஆச்சரியக்குறி இருக்கு. அப்ப இது இலங்கையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமுள்ள பிரச்சனை இல்லை. இல்ல இங்க நீங்கள் இது மாதிரி நான் இந்த எல்பிசியில நான் ரேடியோல கேட்கலாம் அவங்களும் அதைத்தான் கேட்கிறாங்களா. அதுல உள்ள பெரிய ஒரு ப்ரொஃபஸரே கதைக்கிற தன்னுடைய பிள்ளைய தான் பல கலவன் பாடசாலையில் படிக்க விட விருப்பம் இல்லை என்றதை நான் ஆகினேன். அப்ப காரணம் உள்ளதை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்த கதையும் பாத்தீங்கன்னா தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் தங்களோட எதிர்பார்ப்புகளும் இன்வெஸ்ட்மெண்ட் காசை சொல்ல இல்ல அவர்களுடைய ஏன்னா பிள்ளைகள் எங்களுக்கு எங்களோட எதிர்காலங்கள் ஒவ்வொரு செலவழித்த உழைப்புகள் அது மட்டும் இல்ல அவன் அன்புகள் அதுகள் அவன் எதிர்பார்ப்புகள் அது தங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லாம போயிடுமோ என்ற பயம் அது எல்லாம் எந்த நாட்டுல உள்ள மக்களுக்கும் எந்த தேசியத்தை சேர்ந்த மக்களுக்கும் இருக்குது வளமையா. அது இப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான் செய்யலாம். இதுக்கு நாங்க ஒன்னும் செய்யலாம். இப்ப நாங்கள் ஒரு அரபி நாட்டுல இருந்தோம்னு சொல்லிச்சோன்னா முகத்தை மறைச்சு கொண்டு போய் படிச்சுட்டு வீட்டுக்குள்ள பௌத்திரமா சேரலாம். அங்கேயும் ஒரு கேரண்டி இல்லை, அங்கேயும் வேற பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நாங்கள் இந்த மாதிரி நாடுகள்லயோ ஈவன் எங்கட நாட்டுல இருக்கக்குள்ளேயே பிள்ளைகளுக்கு சொந்தமாக அவைக்கு தன்னம்பிக்கையாலும் தன்னுடைய என்ன சொல்றது மனத்தைரியமும் உடல் தைரியத்தையும் சேர்த்து வளர்க்கணும். தனியா உடல் தைரியத்தை சாப்பிடு வளர்த்து பெரிய விஷயம் இல்லை, படிப்படி பெரிய விஷயம் இல்லை. தங்களோட கலாச்சாரங்களை நல்லா அறிய பண்ணி தாங்கள் யாருன்றது தங்களோட ஃபேமிலி வேல்யூ தங்களோட குடும்பத்தின் பெருமதி என்ன
அதுல உள்ள நன்மைகள் என்ன, அதுல தங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, தாங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க, அதை மட்டும் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி, அதை எந்த ஜாதியா இருந்தா என்ன, எந்த இனமா இருந்தா என்ன, அதை தெரியப்படுத்தி வளர்த்தா பிள்ளைகள் தங்களுக்கு தாங்கள் மரியாதை கொடுக்கிற மாதிரி போல வளர்க்கணும். வளர்க்கைக்குள்ள மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறதோ இல்லையோ, தங்களுக்கு தாங்கள் தங்கள்ல உள்ள பெருமதி, தங்களோட குடும்பத்தின் பெருமதிகள் தெரியத்தக்கதா வளர்த்தால் நாங்கள் இந்த பிள்ளையை எங்கேயும் அனுப்பலாம், எப்படியும் படிக்க விடலாம். அதுகள் போய் தங்களோட வேலையில முடிச்சுட்டு வருங்கள். ஏதாவது பிள்ளைகள் நடந்தா கூட அதுகள் தங்களோட அறிவை கொண்டு அந்த பிள்ளைகள்ல இருந்து மீண்டு வருங்கள். இதுக்கு மிஞ்சி நாங்கள் ஒன்றும் அயன் கேட்டனா போட இயலாது. ஒரு ஆணும், நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம். இது அது எந்த ஒரு மிருகமா இருக்கலாம், தனிய மனுஷன் மட்டும் இல்ல, மிருகங்களும் தான் பறவைகளும் தான் எல்லாம் சேர்த்துதான். ஆனா இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு அயன் கேட்டன், அதாவது இரும்பு திரையை போட வெளிக்கிட்ட ஒரு பொய்யான ஒரு கையால ஆகாத தனம் தான் சொல்லணும். நன்றி. நாங்க அதுகளை விட்டு போட்டு அவையின் பெருமதி என்ன, உங்களோட பெருமதி என்ன பிள்ளை, நீங்க உங்களோட பெருமதி என்ன தம்பி, உங்களுடைய அம்மா அப்பாண்ட பெருமதி என்ன, அதுகளை நாங்கள் வடிவாக விளங்கப்படுத்தணும். அடுத்தது எங்களோட கலாச்சாரங்கள், இந்த மகாபாரதங்கள், அது வேற தென்னிந்திய கதைகளாகவும் இருக்கலாம், அதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுகள்ல ஊற விட்டா பிள்ளைகள் தாங்களே தங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குங்கள், தாங்களே தங்களை பற்றி கௌரவப்படுங்கள். தங்களை என்றைக்கு ஒருத்தன் தன்னை பற்றி தான் கௌரவப்படுறானோ அவன் அதுக்கு பிறகு மற்றவனுக்கு கௌரவம் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் ஒன்று கிடைக்கும். அதால அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரும். மற்றபடி ஆணும் நன்றி. உங்களுடைய கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். மிக அழகான ஆழமான அற்புதமான கருத்தை சொன்னீர்கள். ஒரு விஷயம் அவர் சொன்னதிலே எனக்கு மிக அற்புதமாக நெஞ்சை தொட்டது. சுயத்தை எவன் நேசிக்கிறானோ, சுயத்தை எவன் மதிக்கிறானோ, சுயத்தை எவன் கௌரவம் செய்கிறானோ அவனால் அரைவாசி பிரச்சனை, முழுவதுமான பிரச்சனை தீர்ந்து விடுகின்றது. எவனொருவன் தன்னுடைய சுயத்தை நேசிக்கிறானோ, தன்னுடைய சுயத்தை கௌரவம் செய்கின்றானோ அவனால் தான் சமுதாயத்தினுடைய சுயத்தை அங்கீகரிக்க முடிகின்றது என்ற கருத்து நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டு ரீதியான தத்துவம் என்று நான் நினைக்கின்றேன். அதன் பின்னால் இருக்கின்ற பொருளை நான் நினைக்கின்றேன் நேயர்களும் நாங்களும் நன்கு புரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. இன்னும் ஒரு நேயர் அழைப்பில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஹலோ. வணக்கம். நான் ஜெர்மனியில இருந்து குணநாயகம் கதைக்கிறேன். குணநாயகம். சொல்லுங்க. வணக்கம். நான் நிகழ்ச்சியோட தொடர்ந்து இருக்கிறேனா? நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க, கதைங்க. நன்றி. நீங்க இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது சரியாக தான் எனக்கு இதை பார்க்க கிடைத்தது. நல்லதொரு தலைப்பிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு முதற்கண் எனது வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே கலவன் பாடசாலையா மற்றது பெண்கள் பாடசாலையிலேயா படிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் இங்கே வைத்து கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா ஜெர்மனியில் எல்லாமே கலவன் பாடசாலைகள் தான் இங்கே நிறைய இருக்கின்றன. அப்படித்தான் சுவிஸ்லேருந்து ரவி செல்லத்துறையும் சொன்னார். ஆமா. மற்றது என்னென்று சொன்னால், இப்ப இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனிகா கூட ஜெர்மனியிலே தான் படித்தவர். அவரும் படித்தது கலவன் பாடசாலையில் தான். ஆனால் இன்று அவர் லண்டனுக்கு போயும் தன்னுடைய கல்வி திறமையினாலே மிகவும் ஒரு நல்ல ஒரு இடத்திலே இருக்கின்றார். அவர் ஜெர்மனியிலே இருக்க நான் நினைக்கிறேன் தமிழாலயத்தில் கூட அவர் படித்து வந்தார். தமிழாலயமும் கலவன் பாடசாலை தான். தமிழாலயமும் ஆண்கள் பாடசாலை பெண்கள் பாடசாலை என்று கிடையாது. தமிழாலயத்திலே கூட அவர் நன்றாக படித்து அனைவரோடும் அவர் ஒரு சரியான நட்புறவோடு பழகக்கூடிய ஒரு பிள்ளை. அப்படி படித்து தமிழாலயத்திலே கூட ஒரு முதன்மை மாணவியாக சகல துறைகளிலும் திகழ்ந்த ஒரு பிள்ளை. அவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பிப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் மேலும் அவர் வளர வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஆண்கள் பாடசாலையில் நாங்கள் படிக்கின்றோமா இல்லை கலவன் பாடசாலையில் படிக்கின்றோமா என்பது பிரச்சனை அல்ல. படிக்கிற பிள்ளை எங்கேயும் படிக்கும். நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் தாய்மார்களுக்கு தான் இதிலே கொஞ்சம் அவர்கள் பயப்படுறது கூட. ஆனால் அப்படி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த வெளிநாட்டிலே எல்லோருமே கலவன் பாடசாலையில் தான் படிக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் லண்டன்ல தான் இந்த இப்படி பிரிச்சிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஐரோப்பிய நாடுகளிலே கூட
இல்லையா? இல்லை, இப்போ லண்டன்லேயும் இருக்கிறது, கலவன் பாடசாலைகளும் இருக்கின்றது, தனி பாடசாலைகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த செகண்டரி ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற பொழுது பெற்றோர்களிடம் இப்படி ஒரு சலனவன், அங்கே பாடசாலையினுடைய பிரிப்பு இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல, அது தெரியாது. அது நாங்கள் இன்னொரு ஆழமாக பற்றி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பாடசாலைக்குரிய தெரிவு பெற்றோர்களிடம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த ஒரு அச்சம் பின்னணியில் எங்களிடம் இருக்கின்றதா என்ற ஒரு பிரச்சனை தான் நாங்கள் பார்க்குறோம். அது என்னன்னு சொன்னா, நான் நினைக்கின்றேன் இப்ப நாட்டில கூட அதிகமான பெற்றார்கள் இந்த பிரச்சனையிலே வந்து அவர்கள் யோசித்தான் நன்றாக முடிவெடுப்பார்கள். நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்தது தானே. இப்ப நாங்கள் கலவன் பாடசாலையில் படிப்பதை விட பெண்கள் பாடசாலையில் படிப்பதை தாய்மார்கள் விரும்புவார்கள், ஆண்கள் பாடசாலையில் படிப்பதை தந்தைமார்கள் விரும்புவார்கள். ஆனா தந்தைமார்கள் பெருசாக அலட்டிக் கொள்வது கிடையாது. ஆனா தாய்மார்களுக்கு தான் அந்த பயம் வந்து உறுதியாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தனது பிள்ளை வந்து வேம்படியில படிக்க வேண்டும் என்று அதிகமான தாய்மார்கள் விரும்புவார்கள். ஆனா அதே நேரத்திலே அந்த ஊரிலே இருக்கின்ற கலவன் பாடசாலையில் அந்த பிள்ளை கல்வி கற்பதை விட அங்கே படித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அதெல்லாம் வந்து தாய்மார்களுக்குள்ள ஒரு பயமே ஒழிய, ஆனால் இந்த பிள்ளையும் படிக்கக்கூடிய எந்த பிள்ளையும் எங்கிருந்தாலும் நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு நிறைய பேசலாம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். எனவே ஆனால் நீங்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம். மிக அழகாக அனிகாவுக்கு வாழ்த்து சொல்வதிலிருந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிலப்பாடுகளை கொண்டு வந்து மிக அழகாக அலசியிருந்தீர்கள். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். 2 பேர் நடிபாகமேற்றி நடித்திருந்தார்கள், மாலா, தாஸ். இப்போ நீங்கள் மாலாவும் தாஸையும் விட்டு வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கு நெல்சன் டீச்சர், ஆனந்தன், உங்களுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள், உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனையை நேர்கள் சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் தான். நீங்கள் நடிபாக மேற்றாற் போல் உங்களுடைய வாய்களை நாங்கள் கட்டிவிட முடியாது. இப்போ நீங்கள் பேசும்போது மிகச் சுருக்கமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துருக்கிறோம். நெல்சன் டீச்சரா, எங்களோட டீச்சரும் கூட, உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் கலவன் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் தான் படிப்பது தான் விருப்பம் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் கலவன் பாடசாலையில் படிக்கும் பொழுது ஒரு எந்த பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு ஆளுமை வரும், கட்டாயம் அது இருக்க வேணும்டா. அவர்கள் நல்லா பழகுவார்கள், ஒரு தனி ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு துணிவு வரும், துணிச்சல் வரும். என்னை பொறுத்தமல்ல கலவன் பாடசாலை தான் பிள்ளைகள் படிப்பதற்கு வந்தது என்று நான் சொல்லுவேன். ஆனந்தன், இப்போ நீங்கள் தாஸ் இல்லை, தாஸ் வெளியில் போயிட்டேன், ஆனந்தன் சொல்லுங்க. எல்லா பெற்றோரும் பல விதத்திலும் இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் கலவன் பாடசாலை தான் திறந்தது என்று நான். என்ன காரணத்தால்? காரணம் ஏண்டா கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்றா பழகக்கூடியதும், மற்றது வெளியால் போகக்குள்ளையும் ஒதுக்குத்தன்மை இல்லாமல் 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக, யூனிவர்சிட்டிக்கு போனாலும் அங்கேயும் கலவனா ஒன்றா பழகக்கூடியதுக்கு ஈஸியாக இருக்கும். டீச்சர், நெல்சன் டீச்சர், அப்போ ஏன் எங்களுடைய பெற்றோர்களில் அதிகமானவர்கள், குறிப்பாக தாய்மார், அதில் அச்சப்படுகிறார்கள்? தாய்மார்கள் அச்சப்படுகிறது என்னென்னா, பொம்பளை பிள்ளை பழுதாக போகணும். நம்ம இப்போ நானும் அதே டாபிக் எடுத்து தான் பேசினான். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஆம்பளை சரி பொம்பளை பிள்ளை சரி வீட்டில் கொஞ்சம் கூச்சமாக ஒடுங்கி கொண்டிருக்கிறது. 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் அவைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைகளோட பழக பயம், கதைக்க பயம், அப்படி என்று நாங்களும் கட்டுப்பாட்டுகளை வளர்த்து விட்டோம். அதே நேரம் ஒரு கலவன் பாடசாலையில் போகைக்குள்ள அவன் எல்லாரோடையும் சேர்ந்து பழகி அவைக்கு கதைக்க வேணும், ஒரு தலைமை தாங்க வேணும் என்ற ஒரு உற்சாகம் வரும், எல்லாத்திலும் முன்னிப்பினம். அப்படி அவைக்கு பழகின உடனே அவைக்கு தங்களுக்குன்ற ஒரு துணிச்சல் வந்துடும். ஆனபடியாக கலவன் பாடசாலை தான் தரும். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய தொகுப்புக்கு நாங்கள் வருவதற்கு முதல் அனிகா, இப்போ நேர்களுடைய பல கருத்துக்களை கேட்டோம், அதை கேட்டோம். இப்போ நீங்கள் உங்களோட பார்வையில் என்ன மாற்றம் இருக்குது? என்ன நீங்கள் கடைசியாக இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் நேர்களுக்கும் எங்களுக்கும் என்ன உங்களோட கருத்தை பகிர போகிறீங்க? எந்த பார்வையிலிருந்து கலவ பாடசாலை தான் நான் சொல்லுவேன். என்ற நீங்கள் படித்து வந்த பிறகு நீங்கள் பேருந்து யூனிவர்சிட்டிக்கும் வேலைக்கும் கூட நீங்கள் ஆண்களோட சேர்ந்து வேலை செய்ய தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் ஸ்கூலுக்கு விட்டால் அவளுக்கு லைக் பழகிற வேணும். அப்போ நீங்கள் உங்களோட அம்மாக்கள் பெண்கள் பாடசாலைக்கு அனுப்பும்பொழுது நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்களா நான் மிக்ஸ் ஸ்கூலில் படிக்க போகிறேன்? இல்லை, எனக்கு அந்த அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் என்ற நன்மைக்கு தான் செய்வேணும். அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த பள்ளிக்கூடத்தாலும் படித்தேன். ஜெர்மனியில் கலவன் பாடசாலை தான் படித்தேன். ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு தனி கேர்ள்ஸ் ஸ்கூல் இல்லை. அப்போ முயற்சிருக்கோமா? என்ன கேட்டால் உண்மையில் ஒரு கலவன் பாடசாலையில் இருக்கிற நன்மைகளை விட படிக்கும் காலத்தில் ஒரு மகளிர் பாடசாலையிலோ இல்லை ஆண்கள் பாடசாலையில் தான் கூட அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு கட்டுப்பாடுகள் கூட இருக்கும், ஆசிரியர்களுடைய மேற்பார்வை அதிகமாக இருக்கும். அந்த வகையில்
படிப்பு என்று வரும் பொழுது நிச்சயமாக ஒரு தனி பால் சம்பந்தப்பட்ட பாடசாலை நன்றாக இருக்கும். அதே நேரம் உளவியல் மற்றும் வெளிநாட்டு வெளி வாழ்க்கை என்றெல்லாம் வரும் பொழுது எப்பொழுதும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன கருத்துக்கும் இப்ப சொன்ன கருத்துக்கும் முரண்பாடு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்வி என்று வருகின்ற பொழுது அது நல்ல, ஆளுமை என்று வருகின்ற பொழுது நல்ல. இப்ப இதுக்கு முக்கியத்துவம் அதை விட இன்னும் ஒன்று பார்த்தேன். இப்ப அவர் சொல்லியிருந்தார் என்ன டீட்டெயிலாக வச்சு இதை பிரிக்கிறார்கள், ஏன் ஆண் பெண் என்று பிரிக்கிறார்கள் என்று. அதே போல மதம் சார்ந்த பாடசாலைகள் இருக்கின்றன. அதுபடியால் அதில் இருக்கின்ற பிரச்சனை என்னென்று எங்களுக்கு இன்னும் தெரியாது. நாங்கள் இன்னும் உள்ள சென்று தான் அதை பார்க்க வேண்டும். இல்லை, கேத்தலிக் ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஃபர்ஸ்ட் முதலாவது முன்னுரிமை வந்து ஒரு கத்தோலிக்கராக இருக்க வேண்டும், அதுவும் பிராக்டிஸ்னிங் கத்தோலிக்காக இருக்க வேண்டும், கோயிலுக்கு போகணும், அதை ஃபாதர் உறுதிப்படுத்தணும். இப்படியெல்லாம் கான பிரச்சனை இருக்குது. நாங்கள் அதை விரிவாக ஒரு விஷயத்தில் வைக்கலாம். ரவிசெல்வம் இறுதியாக கலவன் பாடசாலை தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு சரியான என்வாயன்மெண்ட்லேருந்து வளர்ந்து வந்து யூனிவர்சிட்டி போவினோம். ஈவன் யூனிவர்சிட்டி போகணும்னு தெரிய வேண்டிய வரம்பு மீறி போக மாட்டினோம். எங்கே நிற்கணும் எங்கே இதனோண்டு அந்த என்வாயன்மெண்ட் அவையை பிரிங்கப் பண்ணி கொண்டேரும். இப்போ ஒர்க் என்வாயன்மெண்ட்டும் அவைக்கு நல்ல அமையும். இப்போ தனியாக போய் இதுன்ற ஒரு சிங்கிள் கேர்ள்ஸ் ஸ்கூலோ பாய்ஸ் ஸ்கூலோ அங்கே இருந்தால் அவைக்கு தெரியாது. ஓகே, அவன் ஃபேஸ்புக்கிலேயும் பழைய கண்டாக்ட்களை போய் இதண்டலாம். ஃபேஸ்புக் இப்போ தானே எல்லாம் ஃபார்மிலே வரும், வாட்ஸ்அப்பில் போய் புலியான தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும். மிக்ஸ் ஆகிருக்கேக்கில் அவைக்கு அது ஒரு சர்வசாதாரணம். இது பார்ட் அண்ட் பார்ஷல் இந்த லைஃப்பில் ரெண்ட மாதிரி அவைக்கு இருக்குது. நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பல வித்தியாசமான கோணங்கள் இருந்து, வித்தியாசமான பார்வைகள் இருந்து பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். சந்தோஷமாக இருக்கிறது. சமூக பிரச்சனை, சமூகத்தின் பல மட்டத்தில் இருந்தும் நாங்கள் கருத்து பரிமாறி இருந்தோம். எனக்கு தெரிந்த ஒரு வெள்ளைக்கார முதியவர் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த பிள்ளைகளை எங்களுடைய கட்டுக்குள் நாங்கள் வைத்து 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 ஏதோ செய்ய பார்க்கிறோம். ஒரு கிளியை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பதைப் போல நான் என்னுடைய கிளிகளை திறந்து விட்டு விட்டேன். அவர்கள் போய் மணக்க வேண்டியதை மணந்து, கொத்த வேண்டியதை கொத்தி, பகிர வேண்டியதை பகிர்ந்து, உண்ண வேண்டியதை உண்டு மீண்டும் எனது கூட்டுக்கு காலம் வரும்பொழுது திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே பிள்ளைகள் எங்களை விட்டு போய்விடுவார்களோ, பழுதாக போய்விடுவார்களோ, எங்களை விட்டு தாண்டி போய்விடுவார்கள் என்ற அச்சம் பெற்றோர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் கிளிகளை போன்றவர்கள், பறக்க விடுங்கள். அவர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற காலம் போய் மீண்டும் தங்களுடைய கூட்டுக்கு வருகின்ற பருவம் அவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக அவர்கள் பாதுகாப்புடன் வருவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உண்டு, கிளிகளை நம்ப வேண்டும். கிளிகளுக்கு நாங்கள் கிளிகளை நம்புகின்றோம் என்ற நம்பிக்கையை அந்த கிளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அழகான ஒரு பெரிய தத்துவத்தினை மிகச் சுருக்கமாக ஒரு கிளிக்கதை கூட அவர் கூறியிருந்தார். நான் நினைக்கின்றேன் அந்த விடயம், அந்த கருத்து இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கும் பொருத்தம் என்று நினைக்கின்றேன். நல்லது நேயர்களை, மீண்டும் புதியதொரு வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமை புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.